வணக்கம் நண்பா. இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்தம் படம் எப்படி சொல்லிட்டு தான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு காலேஜ்ல மர்மமான முறையில 2 ஸ்டூடண்ட்ஸ் சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. இந்த சூசைடுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, அமானுஷ்யம்னு சொல்லிட்டு நிறைய அந்த ப்ரொஃபஸர்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களும் நம்புறாங்க. ஓகே இதுக்கு பின்னால ஒரு ஒரு அமானுஷ்யம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறாங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காஸ்ட் பேரனார்மல் இன்வெஸ்டிகேட்டர் கூப்பிட்டு அவர்கிட்ட நம்ம கேட்போம். இதுக்கு பின்னால் இவங்க சூசைட் தான் பண்ணிட்டாங்களா இல்ல அமானுஷ்யம் இருக்கான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்போம்னு சொல்லிட்டு தான் அவர் டிசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ அந்த காலத்துல யார் இறங்குறா பார்த்தீங்கன்னா ஆதினாக தான் இறங்குறாரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயிலர்லேயே பார்த்துருப்போம். இந்த படத்துல ஒரு காஸ்ட் பேரனார்மல் இன்வெஸ்டிகேட்டரா வேலை செய்யறாரு. ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் இறந்து போனாங்களே. ஸோ அதுக்கு பின்னால் இவங்க உண்மையாவே சூசைட் பண்ணி தான் இறந்து போயிட்டாங்களா இல்ல ஏதாச்சும் அமானுஷம் இருக்கா? ஸோ அதெல்லாம் கண்டுபிடிச்சா இல்லைன்றத இந்த படத்தோட ஒட்டுமொத்த படத்தோட கதையே. ரிவ்யூஸ் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம மலேசியன் படம் சுட்டா தலைனுக்கு எஸ்டி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சம்மர்ல ரிலீஸ் ஆகுது. ஸோ ஆல்ரெடி அந்த படத்தோட ட்ரெய்லரோ இருக்கட்டும், அப்புறம் ஃபர்ஸ்ட் சிங்கிளும் பார்த்தீங்கன்னா இப்போ PU4 லைஃப் யூடியூப் சேனல் அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காம நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த படம் சம்மர்ல ரிலீஸ் ஆகிறப்போ கண்டிப்பாக நம்ம தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ ஏன்னா இந்த டீம் தான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பரமபதம்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தாங்க, அக்ரேனின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தாங்க, இப்போ சுட்டா தலைனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்கிறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் ஜான்ரால ட்ரை பண்ணக்கூடிய ஒரு டீம் தான். ஸோ நம்ம கண்டிப்பா இந்த டீமுக்கு போற எஃபோர்ட்டுக்கு கண்டிப்பா இந்த படத்தை தேட்டர்ல நம்ம பார்த்துட்டு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம சப்ஜெக்ட் ரிவ்யூக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த படத்தை எடுத்துக்கிட்ட டைரக்டர் அறிவாளங்கன் தானே சொல்லுவோம். என்ன மாதிரி ரீசர்ச் பண்ணி எடுத்துருவாங்க. ஏன்னா இந்த படம் ஃபுல்லா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ஒரு கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா ஒரு ஹாரர் ஃபிலிம் தான். ஸோ அது நம்ம நிறைய ட்ரெயிலர்லேயே பார்த்துருப்போம். ஸோ போஸ்டர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஹாரர் ஃபீல் தான் நம்ம கிடைச்சிருக்கும். பட் இருந்தாலுமே அந்த ஹாரர், அந்த கோஸ்ட், அந்த பேய் சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்தெல்லாம் நீங்க காமிக்காம ஸோ அந்த கோஸ்ட்டை எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம், ஸோ அந்த பேய் எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் கொண்டு போறாங்க பாத்தீங்களா. ஸோ அதுல நிறைய ரீசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சயின்டிஃபிக்காவும் சரி, அது கரெக்டா அந்த ஒரு சீனுக்கு கரெக்டா ஆப்டா இருக்கு. ஸோ நிறைய விஷயம் பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே சீனோட சீனை திணிக்காம அது அந்த ஸ்கிரீன் பிளே போற ஃப்ளோல அந்த இன்வெஸ்டிகேஷன் சம்பந்தப்பட்ட அந்த ஜான்ரால பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கணும்ன்றதுக்காக கரெக்டா ஆப்டா வச்சிருக்காரு. ஸோ எதுவுமே இந்த படத்துக்கு எதுவுமே திணிச்ச மாதிரி தெரியல. ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா ஓவரால் செம்ம ஒரு பேக்கேஜான ஒரு செம்மையான ஒரு காஸ்ட் பேரனார்மல் இன்வெஸ்டிகேஷன் தெரியல ஜான்ரா தான் நம்ம கொடுத்துருக்காரு அறிவழகன். ஸோ உண்மையாவே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வெரி மேக்ஸா இருக்கும். அதுவும் ஒரு இன்டர்வல் போர்ஷன் நடக்குங்க. ஸோ ஒரு 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 30 மினிட்ஸ், ஒரு 20 மினிட்ஸ் டு 30 மினிட்ஸ் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதை பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீ பார்த்ததுக்கு அப்புறம் கொடுத்த காசு இதுவே ஒத்து வருமான்ற அளவுக்கு உங்களுக்கு தோணிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த இன்டர்வல்லாம் பாத்தீங்கன்னா பிக்டு. ஸோ அது இதுதான்டா சினிமான்ற அளவுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஸோ உண்மையா சொல்ற அறிவழகன் எடுத்துக்கிட்ட அந்த ஜான்ராக்கு கரெக்டா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ இது இப்போ அவங்க என்ன எடுக்கிறாங்கன்னா ஒரு காஸ்ட், அந்த அந்த காஸ்ட் சம்பந்தப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் கண்டுபிடிக்கிறது தான். ஸோ அது ப்ராப்பரா ரீசர்ச் பண்ணி எதுவுமே இது இதுல லூப் ஹோல் இருக்கு, இது லாஜிக் மிஸ்டேக், எதுவுமே நம்ம பார்க்கவே முடியாது, அது கண்டுபிடிக்க முடியாது. அது கரெக்டா ரீசர்ச் பண்ணி அந்த சீனுக்கு ஆப்டா வச்சிருக்காங்க. ஸோ எதுவுமே திணிக்காம ஸ்கிரீன் பிளே போற ஃப்ளோல சூப்பரா அறிவழகன். ஸோ அது வரைக்கும் இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ்னு அவர் தான் சொல்லுவேன். ஸோ ஈரம்ல ஒரு தண்ணி வச்சு ஒரு ஒரு பேய் படத்தை காமிச்சாரு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு சத்தத்தை வச்சு ஒரு பேய் படத்தை கொடுத்துருக்காரு. ஸோ அகைன் பாத்தீங்கன்னா அந்த மனுஷன் வெளுத்து வாங்கியிருக்கிறாரு. அவரோட அந்த ஜான்ராக்கு கரெக்டா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லுவேன். ஸோ ரெண்டாவது பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தை நடிச்ச அத்தனை கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய கேரக்டர்ஸ்லாம் கிடையாது. ஒரு லிமிடெட் கேரக்டர்ஸ் தான், ஒரு 4-5-6 கேரக்டர்ஸ் தான் வருவாங்க. பிளஸ் இந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா அப்பப்போ போவாங்க. பட் இந்த மெயின் கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் 7 பேர் தான் இருப்பாங்க. ஸோ அவங்கலாம் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆதினாவும் பாத்தீங்க அப்படின்னா அவர் கொடுக்கப்பட்ட ரோலுக்கு நீட்டா சூப்பரா கொடுத்துருக்காரு. ஸோ எதுவுமே பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே மேலையும் போகாம கீழேயும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்காம கரெக்டா அந்த ரோலுக்கு என்ன கொடுக்கணுமோ அது சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஸோ அவரா இருக்கட்டும், அப்புறம் சிம்ரன் மேமா இருக்கட்டும், அப்புறம் லைலாவா இருக்கட்டும், அப்புறம் நம்ம லட்சுமி மேனா இருக்கட்டும், நிறைய பேர் பாத்தீங்கன்னா சூப்பரா கொடுத்துருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹீரோவும் சரி, மற்ற சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டும் சரி சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. அடுத்து மூணாவது பாத்தீங்கன்னா நம்ம தமன் அண்ணா இருக்காரு பாத்தீங்களா. ஸோ அவரு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய படத்துல பார்த்திருப்போம். ஸோ அவர் ஃபுல்லா இந்த குத்துப்பாட்டு, ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்து கேட்டதுக்கு அப்புறம் இப்போ ஒரு ஹாரர் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு படம். ஸோ அந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த பீட் அடிக்கிற மாரி ஸோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது.
பியூர்லி வந்து ஒரு ஹாரர் ஃபீல் குடுக்குற மாதிரியான ஒரு படத்த வந்து குடுக்கணுன்றதுனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவர் டிஃபரெண்ட்டா சூப்பரா வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா வந்து குடுத்துருக்காரு. ஸோ எப்படி நம்ம ஈரம் படத்தெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னா வந்துட்டு, அதே மாரி வந்து அப்படிப்பட்ட ஒரு ஹாரர் ஃபீல் வந்துட்டு இந்த படத்துலயும் குடுத்துருக்காருன்னு சொல்லுவேன். ஸோ தமன் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்னே சொல்லுவேன். ஸோ அவர் குடுக்கப்பட்ட ஒரு பிஜிஎம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, எதுவுமே வந்துட்டு ஒரே பிஜிஎம் வந்து ரிப்பீட்டேட்டிவ் யூஸ் பண்ணாம, ஒரு சீனுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டிஃபரெண்ட்டா வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. பிளஸ் வந்து அது ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கு. அந்த சீனுக்கு வந்து கரெக்ட்டா வந்து ஹைலைட்டா இருக்கு. ஸோ அந்த சீனே வந்து வேற மாரி இருந்தாலுமே, அந்த சீன தூக்கி விடுறதுக்கு அந்த எலிவேஷன் குடுக்குறது பார்த்தீங்கன்னா, நம்ம தமன்னோட வொர்க் வந்து ஸ்டாண்ட் அவுட்டா தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, தமனோட அந்தோட வொர்க் வந்து எஃபோர்ட் வந்து சூப்பராவே இந்த படத்துல வந்து வொர்க் அவுட்டா இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட சவுண்ட் டிசைன், டெக்னிக்கல் டீம் வந்து செம்ம டாப் நாச்சா இருக்குங்க. ஸோ சவுண்ட் டிசைன பத்தி இத பத்தி நம்ம சொல்லவே வேணாம். இது வந்துட்டு அவங்க முழுக்க ப்ரொமோட் பண்ணதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த படத்தோட சவுண்ட் வந்து செம்மையா இருக்கும்னு தான் சொன்னாங்க. ஸோ அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து, நான் வந்து பெரிய ஸ்க்ரீன்லாம் பார்க்கல. ஒரு நார்மல் ஸ்மால் ஸ்க்ரீன்ல தான் பார்த்தேன் இந்த படத்த. ஸோ அப்பவே பார்த்தீங்கன்னா வந்து அந்த அந்த ஒரு சவுண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இங்க எல்லாமே அந்த அந்த பிஜிஎம் அந்த சீன்லாம் வந்து நீங்க தனியா எடுத்து வச்சு பார்த்தா கூட, சவுண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன இடத்துல கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கரெக்ட்டா அத நோட்டிஃபை பண்ணி சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஆதி வந்துட்டு இப்படி கை இப்படி பண்றதா இருக்கட்டும். ஸோ அந்த மாரி அந்த சின்ன சவுண்ட கூட வந்துட்டு அந்த அளவுக்கு சூப்பரா அத நோட்டிஃபை பண்ணி, அது அழகா ஸ்க்ரீன்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சின்ன விஷயம் அந்த சவுண்ட் டிசைன வந்து சூப்பராவே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாரி வவ்வால் சத்தமா இருக்கட்டும், அந்த மாரி அவர் குடுக்குற அந்த ஓரோ ஃபீல் ஒண்ணா இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரா வந்து சவுண்ட் டிசைன் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்புறம் வந்து எடிட்டிங் அந்த டெக்னிக்கல் டீமே பார்த்தீங்கன்னா வந்து செம்மையா வந்து வேலைப்பாடு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேலைப்பாடு குடுத்துருக்காங்கன்னே சொல்லுவோம். ஸோ அதுவும் அந்த இன்டர்வல்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு எடிட்டரும் சரி, டைரக்டரும் சரி, அந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த எடுத்துக்கிட்ட ஹீரோவும் சரி, ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம சினிமாட்டோகிராஃபரும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பீக் பெர்ஃபார்ம்ல போயிட்டாங்கன்னு சொல்லுவோம். ஸோ சினிமாட்டோகிராஃபர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்த வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த அளவுக்கு குவாலிட்டி வந்து செம்மையா வந்து தெரியுது. ஸோ நம்ம குடுக்குற காசுக்கு வந்து இதுவே வந்து செம்ம ஒர்த்து வருமான்ற அளவுக்கு வந்து தோன்ற அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் டீமும் சரி, ஸ்க்ரீன் பிளே வந்து செம்மையா வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் நம்ம இந்த படத்த பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எனக்கு பாசிட்டிவா பட்ட விஷயமே. என்னதான்ப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு, இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பியூர் ஹாரரா கொண்டு போகாம பார்த்தீங்கன்னா, இந்த நடுவுல வந்து இந்த ரெடின் கிங்ஸ்ல கொண்டு வந்தா கொஞ்சம் பிரச்சனையா போயிருச்சு. ஏன்னா, இந்த படம் வந்து ஃபுல்லா வந்து பியூர் ஹாரரா போயிருந்தா வந்து இன்னும் படம் வந்து வேற மாரி இருந்திருக்கும். பட் அந்த பியூர் ஹாரர் அந்த சீரியஸா இருக்கிற டைம்ல பார்த்தீங்கன்னா, இந்த ரெடின் கிங்ஸ்ல கொண்டு வந்து காமெடி பண்றேன்னு சொல்லிட்டு அந்த காமெடியும் சரியா ஒர்க் அவுட் ஆகல. பிளஸ் வந்துட்டு இது வந்து அப்படியே பியூர் ஹாரரா விட்டுருக்கலாம். எதுக்கு வந்து சம்மந்தமே இல்லாம வந்து ஒரு கிங்ஸ்லி கேரக்டர் கொண்டு வந்து ஒரு காமெடி கேரக்டர் கொண்டு வந்து சம்மந்தமே இல்லாம வந்து ஒரு காமெடி ட்ராக் வந்து கொண்டு போனாங்க. அந்த காமெடியும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா வந்து ஒர்க் அவுட் ஆகல. சில இடத்துல நல்லா இருக்கு. பட் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மேஜர் இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த அளவுக்கு பெருசா வந்து ஒர்க் அவுட் ஆகல. இது பசங்க அந்த காமெடி ட்ராக் தூக்கி போட்டு ஃபுல்லா வந்து ஒரு நல்ல ஒரு இன்னும் ஒரு பியூர் ஹாரரா கொண்டு வந்திருக்கலாம். ஸோ இது ஆக்சுவலி இது வந்து ஒரு பியூர் ஹாரரா தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்திருக்கு. பட் அந்த காமெடி ட்ராக் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் அந்த ஒரு ட்ராபேக்கா வந்து இருக்குது. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் சொல்லுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபிளாஷ்பேக் போர்ஷன் பார்த்தீங்கன்னா எமோஷன் சீன்ஸ் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. பட் அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷனா நீங்க பார்க்குறப்போ வந்து அந்த அளவுக்கு பெருசா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை. ஓகே, ஃபிளாஷ்பேக் போர்ஷன் எடுத்திருக்காங்க. பட் அந்த அளவுக்கு பெருசா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு பெருசா இல்லை. எமோஷன் சீன்ஸ் பொறுத்த வரைக்கும் சிம்ரா மேமா இருக்கட்டும், ஸோ அங்க இருக்கிற அந்த குட்டி குழந்தைங்களா பார்க்குறப்போ நல்லா பண்ணியிருக்காங்க. பட் அது ஒரு ஓவராலா ஒரு பேக்கேஜ்டா அந்த ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷன் பார்க்குறப்போ கொஞ்சம் ஒரு ட்ராபேக்கா வந்து வருது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன் வச்சதுனாலே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்றப்போ செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அந்த ஒரு டவுன்ஃபால் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ செகண்ட் ஹாஃப் அந்த கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இதுதான் நம்ம எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை பட்டுச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த படம் ஃபுல்லா நீங்க பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு நல்ல ஹாரர் படம் பார்க்கணும்பா அப்படின்ற ஒரு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா சொல்றேன், சப்தம் படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு செம்ம படம், ஒரு நல்ல படங்க. உண்மையாவே சொல்றேன், ஒரு நல்ல ஒரு தியேட்டரிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு படம் தான். ஸோ அதே விதத்துல பார்த்தீங்கன்னா வந்து நீங்க கொடுக்குற காசுக்கு அந்த படம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா செம்ம எங்கேஜிங்கா இந்த படத்துக்கு போனீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஹாரர் படம் பார்த்து ஒரு ஃபீல் மட்டும் கிடைக்காம நீங்க நிறைய விஷயத்த சயின்டிஃபிக்கா வந்து நிறைய விஷயத்த நீங்க கத்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய ஒரு அவுட்புட்ஸ் வந்து இந்த படத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த படத்தை வந்து எனக்கு இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. சரி, நீங்க ஒன்றும் இந்த படத்தை பார்க்கலாம் வந்து கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. ஸோ இவ்வளவுதான் நண்பா. பாய்.